தெளிவுபடுத்துறாங்க, பதில் இல்லை. எதையாவது முடக்கணும்னு சொல்லிட்டு இது போன்றெல்லாம் செய்கிறாங்க. என்ன இது ஒரு அநீதி. என்ன எப்படி தாக்குதல் நடத்துறாங்க அந்த போலீஸ்காரன், அந்த கருப்பாடு, அந்த போலீஸ்காரன் பிரவீன், அந்த காக்கி திட்ட அந்த போலீஸ்காரன் வந்து உண்மையிலேயே படித்து போலீஸ் வேலை வாங்கினானா இல்லைனாக்கா காசு கொடுத்து வாங்கினான் அவன். ஏன்னா இவனாலேயே 99% நல்ல நல்ல போலீஸ் அதிகாரிகளுடைய பேர், 99% பெண் போலீஸ் அதிகாரி பேரே கெட்டு போகுது. இவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாம் தமிழ் வச்சு இவனை சும்மா விட மாட்டோம். இவன் சட்டையை கழட்டாமல் விட மாட்டோம். தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன அவருடைய தலைமையாளர் மனித உரிமை ஆணையம், அந்த ஆணையம் சென்னை அடையாறு பாலத்துக்கு பக்கத்தில் கிரீவன்ஸ் ரோடு அங்கே தலைமை நீதிபதியில் கொடுத்து இவனை சட்டையெல்லாம் கழட்டுவோம், விட மாட்டோம். சட்டத்தில் எல்லாம் சரி சம்பந்தனே. ஆனால் அந்த போலீஸ் எனக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். இப்போ நம்மளாம் ஓரளவு படிக்காதுன்னு வச்சுக்கிங்க, தண்டனை கம்மி தான். அவங்கெல்லாம் தெரிஞ்சவன்ல, சட்டம் படித்தவன்ல, அவனை செய்யும்போது அவனுக்கு 10 மடங்கு தண்டனை இருக்குது. அவனை விட மாட்டோம். அவனை சட்டத்தின்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நன்றி. இப்போ வந்து சீமான் அவர்கள் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸ் ஏற்கனவே போன வருஷமே சீமான் அவர்கள் வந்தாரு, மறுபடியும் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த கேஸ்? ஒரு தேவையில்லாத கேஸ். இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கேவலமா வந்து ஒரு வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே வந்து நோட்டீஸை வந்து வெளியில வந்து ஒட்டிட்டு போறது அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதோட அதை வந்து கிழிக்கிறாங்க போறாங்கன்றதுல எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அதை கிழிச்சு போட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதை அந்த அமல்ராஜ்ன்றவரை வந்து பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இதெல்லாம் சரிப்பட்ட ஒரு நல்ல விஷயமே கிடையாது. வேணும்னே தான் பண்றாங்க. இது தேவையில்லாதது. இதெல்லாம் இப்படி பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? அண்ணன் வர போறாரு, அண்ணன் எங்க போயிட போறாரு? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்மன் கொடுக்க போறது, இல்லைன்னா அண்ணி வீட்டுல இருக்காங்க, அன்னிக்கிட்ட போய் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பாட்டு வெளியில ஆளே இல்லாத வீடா இருந்தா பல வீடு பூட்டி இருக்குது, வெளியில ஒட்டிட்டு போறோம் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க பாட்டு ஆள் இருக்கிற வீட்டுல வேணும்னே வெளில ஒட்டிட்டு அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க வலசரவாக்கம் ஸ்டேஷன் அந்த போலீஸ்கார் தான் வந்து சம்மன் ஓட்டுன்றாங்க. அப்ப வேற ஒரு ஆள் வந்து எதுக்கு 3 பேர் வந்து தேவையில்லாம வந்து அமல்ராஜன் என்ன தாக்கணும்? அப்ப இதுல ஏதோ ஒரு பின்னணி இருக்குன்னு தானே அர்த்தம். வளர்ச்சி தான், வேற எதுவுமே கிடையாது. 2026 கண்டிப்பா அண்ணன் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு விஷயமா அவங்க இப்ப பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு அவங்களுக்கு பயம்தான் அவங்களை இப்படியெல்லாம் பண்ண வைக்குது. இப்படி பண்றதுனால இது வந்து முடங்கி போயிடும் இல்ல, அண்ணன் மேல மேல வளரதான் செய்வாரு. வருஷம் வருஷம் அவங்கள வந்து ஏவி விட்டு பண்றதெல்லாம் உண்மைதான். அவ்வளவுதான். அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்துட்டு போவாங்க, வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அங்க ஒண்ணும் இல்லாம போயிடும். அவ்வளவுதான். அரசாங்கம் வந்து அவங்கள வச்சு காய் நகர்த்துறாங்களே தவிர மத்தபடிக்கு வேற ஒண்ணும் இல்ல. இனிமே வந்து வீடியோ ஒரு சான்சஸ் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? எல்லாம் முடிஞ்சதுன்னா அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டாங்க. அப்ப திரும்ப என்ன வேடந்தாங்கல் பறவை மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது எலெக்ஷன் வந்து அப்படியே வந்து அமல்ராஜ் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரு புடிச்சு அப்படியே தள்ளி அவரை பத்தி என்ன தெரிஞ்சு பேசுறாங்க சொல்லுங்க. அவரு ஒரு ராணுவ வீரர், எவ்வளவு அமைதியான டைப்பு தெரியுமா? போனோம்னா அவ்வளவு பணிவா பாப்பாரு. அப்படியேப்பட்ட அடி அடிச்சு கண்ணில் ஆச்சு. அவர் துப்பாக்கியே எடுக்கல, துப்பாக்கியை எடுத்தாங்கன்னு இந்த ஊடகமே இப்படி சொல்லுது. அது தவறு இல்லையா? அவர் தடுக்கிறாரு. 2 பேர் மம்டியில் வந்து அவங்க அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? கண்ணு முஞ்செல்லாம் அப்படியே கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணன் இல்லைன்னு தெரியும், அண்ணி ஒண்டியா இருக்கிறாங்க. அவங்க பாவம் நைட்டியோட ஓடியாடுறாங்க. அவங்கள எப்படி முறைக்கிறாங்க? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மனசு சொல்லுங்க. நாங்கள் மகளிரெல்லாம் போனால் தடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அதெல்லாம் தவறு இல்லையா? இதுக்கு தீர்வு தான் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அண்ணன் சீமான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே இப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற உங்களுக்கு அந்த ஒரு பயமோ இல்லை? எங்களுக்கு இல்லை. எங்க அண்ணனுக்கு நாங்க பாதுகாப்பாளராக தான் இருப்போம். எங்களுக்கு பயம் இருந்தா நாங்க வந்து நிக்க மாட்டோம். கிடையாது, போலீஸ் இருக்காங்க, இவ்வளவு இது இருக்கு, நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க தப்பு செய்யல, எங்க அண்ணனுக்காக நாங்க நிற்போம்.